ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள். இங்கே பார்த்தோம்னா வீட்டுக்கு நேராக நம்ம ஜானகியோட லாயர் வராங்க. உடனே வந்ததும் இங்கே பாருங்கம்மா, இது வரைக்கும் அந்த காட்டு இருக்கானுங்கிறதுக்குரிய எந்த ஒரு எவிடன்ஸும் நீங்கள் கொடுக்கல. அதனால் இப்போ அவங்களோட கேஸும் ஹியரிங்க்கு வரப்போகுது. அப்படி மட்டும் நீங்கள் எதுவும் கொடுக்க இல்லைன்னா தீர்ப்பு வழங்கிடுவாங்க அப்படின்னதும், அப்படி என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு ரகுராம் வந்து கேட்குறாங்க. இனி அவங்களுக்கு காலம் பூரா ஜெயிலு தாங்க அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்னம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பாட்டி வந்து பதறாங்க. உடனே ரகுராம் வந்து இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சிலர் அவங்களோட மூப்புக்கு ஆடிட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எங்களையும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க விடலை. இம்மா இங்கே பாருங்கம்மா, பெருசாக அந்த காத்து இருக்கான் அது இதுன்னு நெருப்பு பண்ணி யாரோ சொன்னாங்களே, இப்போ என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு ரகுராம் வந்து சத்தம் போட்டதும் உடனே மாயா வந்து இங்கே பாருங்க பெரியப்பா, அவன் அங்கே தான் இருக்கான் பெரியப்பா, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னால் அவனை பிடிக்க முடியல, எப்படி நிரூபிக்கிறேன்னு எனக்கு தெரியல பெரியப்பா. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அந்த கார்த்திக் வந்து அங்கே தான் இருக்கா அப்படிங்கிறதும் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நீ மட்டும்தான் கண்ணால் பார்த்துருக்க. இங்கே பாருங்க அத்தை, நான் மட்டும் கண்ணால் பார்க்கல, பெரியம்மா கதிர் எல்லாரும் பார்த்துருக்கோம் அப்படின்னு மாயா சொல்கிறது. சரி, நீங்கள் 3 பேர் தான் கண்ணால் பார்த்துருக்கீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இன்ஸ்பெக்டர் சரவணன் கூட அவனை பார்க்கல. அட்லீஸ்ட் அவனாச்சும் பார்த்துருந்தா நீங்கள் 3 பேர் சொல்கிறத நாங்கள் நம்பலாம். ஆனால் இந்த விஷயத்தில் ஜானகி அண்ணியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் 3 பேருமே சேர்ந்து நாடகம் போடலாம்ல அப்படின்னு பத்மா சொன்னதும், இந்த பக்கம் ரமணி பாட்டி பத்மா எந்த மாதிரி நேரத்தில் என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்கே பாரு மாயா, நீ தான் பெருசாக எப்படியாச்சும் ஜானகியோட கேஸ் வந்து வழக்குக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த கார்த்தியை கூட்டிகிட்டு வந்து நிரூபிப்பேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வரைக்கும் நீ எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. இங்கே பாரு மாயா, சொல்லப்போனால் இந்த வீட்டோட குலதெய்வமே ஜானகி தான். ஜானகி மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னா வீடே ஆகாது. நீ என்ன பண்ணி எது பண்ணியே தெரியாது, எப்படியாச்சும் ஜானகியை காப்பாற்றிடு அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம மாயா வந்து பெரியப்பா, நீங்களாச்சும் என்னோட பேச்சு நமக்கு பெரியப்பா, சத்தியமா நான் அந்த கார்த்தியை அந்த ஹோட்டலில் பார்த்தேன். ஆனால் இன்னும் வழக்குக்கு நாள் கிடக்கல, அதுக்குள்ளே எப்படியாச்சும் அவனை கூட்டிகிட்டு வந்து நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னதும் ரகுராம் வந்து செம டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பாருங்க மாயா, நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த கேஸ் ஒன்றும் அவ்வளோ ஈஸியான கேஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் போயிருக்கான்னு தான் இந்த கேஸே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களே எது பண்ணுவீங்களே தெரியா. இன்னும் 2 நாளைக்குள்ளே எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிற வழியை பாருங்கள், இல்லைன்னா உங்கள் அத்தை ஜானகியை யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னுட்டு லாயர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் மாயா வந்து இங்கே பாருங்க பெரியம்மா, நான் எப்படியாச்சும் அவனை பிடிச்சிடுறேன், நீங்கள் எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு போதும். இங்கே பாரு மாயா, பரவாயில்ல, என் பொண்ணு கதிரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் இப்போ என் பொண்ணும் வீட்டில் இல்லை, வெளியில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என் பொண்ணும் மாயாவோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நிலைமையில் நான் இந்த வீட்டில் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னு போது ஏன் பெரியம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? கவலைப்படாதீங்க பெரியம்மா, எல்லாம் நல்லதாக நடக்கும். இன்னும் 2 நாள் டைம் கிடக்கல, அதுக்குள்ளே எப்படியாச்சும் நான் அந்த கார்த்தியை கொண்டு வந்து நிரூபிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னுட்டு மாயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த பக்கம் புவனேஸ்வரி டீம் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கன்னு, இனி தான் கார்த்தி வந்து உஷாராக இருக்கணும். அந்த மாயா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னுட்டு ரொம்பவே வேகமாக வேலை பார்க்க தொடங்குவா. அதனால அவள் சரியான புத்திசாலி. அதுக்கு மேலே நாம் அதி புத்திசாலியாக யோசிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் கார்த்தி அந்த மாயா கண்ணில் படவே கூடாது அப்படின்னு புவனேஸ்வரி பசுபதி திட்டம் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து எப்படியோ கார்த்தியை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருது. ஸோ எப்படியும் நம்ம ஜானகியோட வழக்கு அன்னைக்கு வந்துடும். இந்த பக்கம் பார்த்தோம்னா நேராக இன்ஸ்பெக்டர் சரவணனும் வந்து மாயாவை மீட் பண்ண வருவாங்க. என்னாச்சு மாயா, கார்த்தியை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னதும், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் சார், என்னால் அந்த கார்த்தியை பிடிக்கவே முடியல. அந்த புவனேஸ்வரி பக்காவாக திட்டம் போட்டு வேலை பார்த்துட்ருக்கா. இந்த ஹோட்டலில் இருக்கிற கொஞ்சம் பேரும் அந்த புவனேஸ்வரியோட ஆட்கள் தான். அதனால் அவங்க எல்லாரையும் மீறி என்னால் அந்த கார்த்தியை கையும் களவுமா பிடிக்க முடியல அப்படின்னு மாயா வந்து வருத்தப்பட்டு பேசுறாங்க. இதான் கடைசி நாள் மாயா, இதுக்கப்புறமும் என்ன பண்ற, ஒன்றும்
முடியாது, இன்னும் 2 மணி தான், 2 மணி நேரம் தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஜானகி அம்மா வீட்டில் இருக்க முடியாது. அவங்கள உடனே கோர்ட்ஸ்க்கு கொண்டு போகணும். அங்கே வாச்சும் கடைசி நொடியில் ஏதாச்சும் அந்த ப்ரூஃப் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஜானகி அம்மாவுக்கு. இதுக்கப்புறமா என்னாலே எதுவும் பண்ண முடியா, ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னதும் மாயா என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சரவணன் ரகுராம் வீட்டுக்கு வராங்க. இங்கே பாருங்கம்மா, இப்போ வரைக்கும் எந்த ஒரு சாட்சியும் உங்கள் பக்கம் அமையல, அதனால நீங்கள் கிளம்புங்க, கோர்ட்ஸுக்கு போகணும். இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அதை கார்த்தியை பிடிச்சா மட்டும்தான் உங்களை வெளியில் எடுக்க முடியும், இல்லைனா நீங்கள் உள்ளே போகிறது உறுதி அப்படின்னதும் ரகுராமிலிருந்து ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் ஜானகி அந்த கடவுள் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் என்ன காப்பாற்றுவார். என் பொண்ணு மாயாவும் எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா, பரவாயில்லப்பா நான் வரேன் அப்படின்னுட்டு ஜானகி ரகுராமை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ரகுராம் தன்னோட ஃபீலிங்ஸை வெளிக்காட்டாமல் அவங்களும் கல் மாறி நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் சரவணன் ஜானகியை கைது பண்ணிட்டு போகிறாங்க. உடனே ரகுராம் ரொம்ப ஃபீல் பண்ணி தவிச்சிட்ருக்காங்க. பாத்தியா பெருசா எப்படி அந்த கார்த்தியை கூட்டிட்டு ஜானகியை காப்பாற்றோன்னெல்லாம் சவால் விட்டேன். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டு அவ போறா. நீ ஏதாச்சும் பண்ணாமல் இருந்திருக்க, நானாச்சும் ஏதோ முயற்சி பண்ணியிருப்பேன். உன்னை நம்பி எத்தனை நாளைக்கு தான் இப்படி முட்டாளாக போகிறாளோ தெரியல அப்படின்னு கத்திட்டு ரகுராம் அங்கேருந்து போனதும் மாயா என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கோர்ட்ஸில் ஜட்ஜ்மெண்ட் வாரத்துக்கு முன்னாடியும் மாயா பிரில்லியனாக யோசிச்சு கார்த்தியை கையும் களவுமா பிடிச்சு குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.